மீகா அதிகாரம் 3. இஸ்ரேல் தலைவர்களுக்கு எதிரான மீகாவின் கண்டன குரல். அப்பொழுது நான் கூறியது, யாக்கோபின் தலைவர்களே, இஸ்ரேலின் குடும்பத்தை ஆள்பவர்களே, நீதியை அறிவிப்பது உங்கள் கடமை அன்றோ? நீங்களோ நன்மையை வெறுத்து தீமையை நாடுகின்றீர்கள். என் மக்களின் தோலை உயிரோடே உரித்து அவர்கள் எலும்புகளிலிருந்து சதையை கிழித்தெடுக்கின்றீர்கள். என் மக்களின் சதையை தின்கின்றீர்கள். அவர்களின் தோலை உரிக்கின்றீர்கள். அவர்களின் எலும்புகளை முறித்து சட்டியில் போடப்படும் இறைச்சி போலவும் கொப்பரையில் கொட்டப்படும் மாமிசம் போலவும் துண்டு துண்டாக்குகின்றீர்கள். அப்பொழுது நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடுவீர்கள். ஆனால் உங்களுக்கு அவர் செவிசாய்க்க மாட்டார். அந்த நேரத்தில் அவர் தம் முகத்தை உங்களிடமிருந்து மறைத்து கொள்வார். ஏனெனில் உங்களின் செயல்கள் தீயனவாய் இருக்கின்றன. இறைவாக்கினர்களை குறித்து ஆண்டவர் கூறுவது இதுவே: அவர்கள் என் மக்களை தவறான வழியில் நடத்தி செல்கின்றார்கள். வயிறார உண்ண கொடுத்தவரிடம் அமைதி உண்டாகுக என உரக்கச் சொல்கின்றார்கள். வாய்க்கு தீனி போடாதவரிடம் புனித போர் வரும் என கூறுகின்றார்கள். ஆதலால் இறைவாக்கினரே, திருக்காட்சி உங்களுக்கு கிடைக்காது, முன்னுரைத்தல் இராது. காரிருள் உங்களை கவ்விக்கொள்ளும். இனி உங்கள் மேல் கதிரவன் ஒளிபடாது. பகலும் உங்களுக்கு இருளாயிருக்கும். காட்சி காண்பவர்கள் மானக்கேடு அடைவார்கள். முன்னுரைப்பவர்கள் நாணி போவார்கள். அவர்கள் அனைவரும் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள். ஏனெனில் கடவுளிடமிருந்து மறுமொழி ஏதும் வராது. ஆனால் நான் யாக்கோபுக்கு அவன் குற்றத்தையும் இஸ்ரேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்க வல்லமையாலும் ஆண்டவரின் ஆவியாலும் நீதியாலும் ஆற்றலாலும் நிரப்பப்பட்டுள்ளேன். யாக்கோபு குடும்பத்தாரின் தலைவர்களே, இஸ்ரேல் குடும்பத்தை ஆள்பவர்களே, இதை கேளுங்கள். நீங்கள் நீதியை அருவருக்கிறீர்கள், நேர்மையானவற்றை கோடலாக்குகிறீர்கள். இரத்த பழியால் சீயோனையும் அநீதியால் எருசலேமையும் கட்டி எழுப்புகின்றீர்கள். அந்த நகரின் தலைவர்கள் கையூட்டு வாங்கி கொண்டு தீர்ப்பு வழங்குகிறார்கள். அதன் குருக்கள் கூலிக்காக போதிக்கின்றனர். இறைவாக்கினர் பணத்துக்காக முன்னுரைக்கின்றனர். ஆயினும் ஆண்டவரது துணையை நம்பி, ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார் அல்லவா, எனவே தீமை எம்மை அணுகாது என்று சொல்லிக் கொள்கின்றார்கள். ஆதலால் உங்களை முன்னிட்டு சீயோன் வயல்வெளியைப் போல் உளப்படும். எருசலேம் பாழடைந்த மண்மேடாக மாறும். கோவில் உள்ள மலையோ அடர்ந்த காடாகும்.